ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம ரேஷன் கார்டு பிரச்சனை சம்மந்தமாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன், அவங்க என்ன ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். அதில் உங்களோட கமெண்ட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ ரேஷன் கார்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 3 லட்சம் பேருக்கு இருக்குது, 3 லட்சம் குடும்பங்களுக்கு இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இப்போ தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு கார்டு வந்துருச்சு. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கார்டு வரல. 2 லட்சம் மக்களுக்கு பக்கமாக தமிழ்நாட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ அதில் உங்களோட கார்டும் பெண்டிங்கில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன சொல்யூஷன், என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ஹரிஷ் ஷாம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. சார், நான் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி 1 மந்த் ஆச்சு, செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது சார், ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது உங்களோட லக்கு தான். ஆனால் இதுக்கு இடையில என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஜனவரி மாதத்தில் பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் டிலே ஆகும். டெஃபினட்டாக 3 மந்த்துக்கு மேலே உங்களுக்கு ஆகும். இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 7 ப்ராசஸ் இருக்குது, அதனால் டிலே ஆகும். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா சரண்யா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணி 45 டேஸ் ஆகுது, 3rd ஸ்டெப்பில் இருக்குது, இன்னும் 4th ஸ்டெப் வரல, இன்னும் 4th ஸ்டெப்பில் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 4th ஸ்டெப் எப்போ வரும்னு கேட்டிருப்பாங்களான்ருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் 45 டேஸ் தான் ஆகிருக்கு, அதாவது 1.5 மாதம் தான் ஆகிருக்கு நீங்கள் அப்ளை பண்ணி. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ தான் கார்டு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இது எல்லாத்துக்கும் ரீசன் என்ன, இந்த 1.5 வருஷமாக கார்டு வரலன்னு சொல்கிறோமே, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா, மகளிர் உரிமை தொகை அது கொடுக்க ஆரம்பித்ததுனால இந்த ரேஷன் கார்டு எல்லாமே பெண்டிங்கில் இருந்துச்சு. அதை தான் இப்போ வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து தான், போன வருஷம் 2023 ஏப்ரல்லேருந்து அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரிஜினல் கார்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2025 தான் கார்டு வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ராம் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. நண்பா, ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ளவும் என்ற மெசேஜ் 45 நாள் ஆகிறது, இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார்கள், எப்போது வரும் நண்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு, வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ரேஷன் கார்டு வந்திருக்கு, தாலுகா ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருவாங்க. ஆனால் அங்கே போனால் இன்னும் கார்டு வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ரீசன் அப்படின்னா, சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல. அதாவது உங்களோட கார்டு எல்லாமே பிரிண்டிங் ஆகிருக்கும். பிரிண்டிங் ஆகிறது சென்னை, அது போக இன்னொரு 2 ஏரியாவில் தான் பிரிண்ட் ஆகுது. அங்கே பிரிண்ட் ஆகி டெலிவரி ஆகிருக்கும். அதாவது எந்த தாலுகா ஆஃபீஸ்க்கும் அங்கே கொரியர் பண்ணியிருப்பாங்க. இதில் நிறைய கார்டு இருக்கங்காட்டி அது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அங்கே பிரிண்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி சிஸ்டமேட்டிக்காக உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே இன்னும் கார்டு வந்திருக்காது. ஆனால் இப்படி மெசேஜ் போட்டு கிட்டத்தட்ட 45 நாள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கார்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அந்த டிலே ப்ராசஸ், நிறைய கார்டு பெண்டிங்கில் இருக்குல்ல, அதனால தான் டிலே ஆகிருக்கு. ஆனால் உங்களுக்கு கார்டு வந்துடும். இவ்வளோ 45 டேஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் கூடிய சீக்கிரம் ஒரு 1 or 2 வீக்ஸில் கார்டு வந்துடும். சப்போஸ் வரல அப்படின்னா ஒரு 2 times விசிட் பண்ணுங்கள். கார்டு கூட அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த கமெண்ட் வெங்கடேஷ் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட் போட்டிருக்காங்க. அடுத்து ராகவி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. ஹாய் சார், ரேஷன் கார்டு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகி 2 month ஆகுது சார், இன்னும் கார்டு முடக்கு நிலையில் உள்ளது. ஸோ கார்டு எப்போ சார் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு 4 ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது கம்ப்ளீட் ஆகி 2 மாதம் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெசேஜில் வரக்கூடிய ஸ்டேஜஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க சைடில், கவர்மெண்ட் சைடில் ப்ராசஸ் பண்ணுறதா இருக்குது. அது உங்களுக்கு மெசேஜில் வராது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் குடும்பத்தில் யார் யார் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வெரிஃபை பண்ணுவாங்க. அதில் சேம் அட்ரஸ் இருக்கா, ஆதார் கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களோட வீட்டுக்கு இந்த வீட்டில் இருக்கீங்களா, இந்த அட்ரஸில் இருக்கீங்களா, இந்த டோர் நம்பரா, இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் தான் இருக்கீங்களா இந்த ஏரியாவில் அப்படின்னு எல்லாமே விசாரிப்பாங்க. உங்களோட வீட்லேயும் விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்துலேயும் விசாரிச்சுட்டு போவாங்க. நேரடியாக வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை அதுக்கு அடுத்த ப்ராசஸுக்கு கொடுப்பாங்க. அவங்களோட மேலதிகாரிகளுக்கு கொடுத்து அவங்க பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி, இந்த ஏரியாவில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க அந்த டீட்டெயில்ஸையும் இவங்க இந்த ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வந்தாங்களா அவங்களோட டீட்டெயில்ஸும் மேட்ச் பண்ணி ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா
டூப்ளிகேட் ரேஷன் கார்டு வந்து பிரிண்ட் ஆகும், அதாவது ஒப்புதல் சீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகிறதுக்கு போகும். கார்டு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது உங்களோட ஒரிஜினல் கார்டை வந்து எந்தெந்த தாலுக்கா ஆஃபீஸ்க்கோ அங்கே டெலிவரி பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா உங்களோட வீட்டு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ வந்து வீட்டு அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணுறத குறைச்சிட்டாங்க, இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கனால. அதனால் வந்து டெஃபினட்டாக தாலுக்கா ஆஃபீஸுக்கு தான் வரும். இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 6 ப்ராசஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே முடிஞ்சு தான் உங்களுக்கு கார்டு வரும். அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அருள் கிரிஷ் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி 3 மாதம் ஆச்சு, எந்த ஒரு அப்டேட்டும் ஆகலை ப்ரோ, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக ஒரு அப்டேட்டாவது ஆயிருக்கணும். ஒரு அப்டேட் 2 அப்டேட் ஏதாவது ஒன்று ஆயிருக்கணும். எதுவுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஒரு இடம் தாலுக்கா ஆஃபீஸ் விசிட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக நடந்துச்சா, அப்ளை ஆயிருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுக்காக தாலுக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரில் இந்த ரேஷன் கார்டு எல்லாமே செக் பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஏரியாவில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கடைக்கு போயிட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அந்த மொபைல் நம்பரை போட்டு ரேஷன் கார்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 3 மாதம் ஆனாலும் இந்த ஒரு ப்ராப்ளமில் அது டிலே ஆகிருக்கும். ஏன்னா உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் நிறைய கார்டு வந்து பெண்டிங்கில் இருக்கலாம், அதனால் ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அது வந்து ப்ராசஸ் மூவிங்கில் இருக்கா அப்படிங்கிறத ப்ரௌசிங் சென்டரில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜே ப்ரோமோ அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. மண்டல தாலுக்கா அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ள உங்கள் ஸ்மார்ட் கார்டை பெற்றுக்கொள்ளவும். இந்த மெசேஜ் வந்து 1 மாதம் ஆகுது, நேரில் போனால் இன்னும் கார்டு வரல, வந்தால் ஃபோன் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் நண்பா? அதுதான், இதாவது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக வந்து உங்களோட கார்டு பிரிண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் கார்டு பிரிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து டெலிவரி ப்ராசஸில் இருக்கும். அதாவது எங்கே பிரிண்ட் ஆகுதோ அங்கேருந்து உங்களோட தாலுக்கா ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த கொரியரில் வந்து ஒரு ட்ராக்கிங்கில் கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம், ட்ராக்கிங் பண்ணி எடுத்து இதெல்லாமே பண்ணுறதில்ல. அதே மாதிரி சப்போஸ் அந்த கார்டு வந்திருந்தாலும் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, யார் யாருக்கு கொடுக்கணும். அதாவது என்ன அப்படின்னா ஒரு 10 கார்டு 20 கார்டு 30 கார்டுங்கும் போது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு 10,000 கார்டு 20,000 கார்டு அப்படிங்கும்போது அதை பிரித்து இவங்களுக்கு இந்த அட்ரஸுக்கு போகணும், இவங்களுக்கு இந்த இது போயிருக்கு. அப்போ அவங்க சிஸ்டமேட்டிக்காக அவங்க சிஸ்டமில் வந்துருச்சு, நம்மளோட டாக்குமெண்ட் சைடில் வெரிஃபை பண்ணும்போது 2 கார்டு வந்துருச்சு, அப்போ இவங்களுக்கு இந்த கார்டை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் கொடுத்து உங்களுக்கு வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே கம்மியாக கார்டு இருக்கும்போது சீக்கிரமாக பண்ணிடுறாங்க. நிறைய கார்டு பெண்டிங் இருக்குது, கிட்டத்தட்ட 2 லட்சம் கார்டு தமிழகம் முழுமைக்கு இருக்குது. ஸோ உங்களோட தாலுக்கா ஆஃபீஸில் அந்த கார்டு வந்து பெண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு வந்து லேட் ஆகும். அங்கே வந்து சிஸ்டமேட்டிக்காக உங்களோட கார்டு ஒரிஜினல் பிரிண்ட் ஆனதும் மெசேஜ் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ண போகும்போது கொஞ்சம் டிலே ஆகும். இது எல்லாமே வந்து நிறைய கார்டு பெண்டிங் இருக்கனால. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் கார்டே பிரிண்ட் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவங்களே கூடிய விரைவில் கூப்பிடுவாங்க. ரொம்ப டிலே ஆனால் மட்டும் மறுபடியும் ஒரு இடம் தாலுக்கா ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அவங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், அதுபோக பணம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.